சாப்பிட்ற உணவில் அந்த சத்துக்கள் இருந்தும் நம்மளால் அதை எடுத்துக்க முடியல. அதனால் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த 2 ஜூஸை பயன்படுத்துங்க. வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியமாக இருக்கலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகிறாங்க. ஒரு சின்ன சர்வே. நமக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் என்னென்ன நோய்கள் வருது, அதாவது மேஜராக வர நோய்கள் என்ன, கொஞ்சம் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஹார்ட் அட்டாக், நர்வ்ஸ் டிஃபிஷியன்சி, அதாவது நரம்பு தளர்ச்சி, அதனால் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின் வருது, உடம்பு வலி வருது, எல்டிஎல் கெட்ட கொழுப்பு, டயபெட்டிக்ஸ் சுகர் வருது, கால்சியம் டிஃபிஷியன்சி, டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, பெருங்குடல் சிறுகுடல் இஷ்யூ. இது எதுவுமே வராதுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4000 நோய் வந்துடும். இது வராமல் இருந்தாலே போதும், உடல் நலத்தோட சூப்பராக இருக்கலாம். சரி, என்ன ஜூஸ்? ஃபர்ஸ்ட் ஜூஸ் நமக்கு வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொருட்கள் நமக்கு தேவைங்க. ஓகேங்களா? என்னென்ன தேவைன்னா வெந்தயம் ப்ளஸ் கருவேப்பில்லை ப்ளஸ் லவங்கப்பட்டை ப்ளஸ் இஞ்சி, 4 பொருட்கள் தாங்க தேவை. அளவு என்னென்னா வெந்தயம் 1 ஸ்பூன் போதும், பெணுக்குறைக்க அப்படின்னு சொல்லுவாங்க. கருவேப்பில்லை 1 கைப்பிடி போதுங்க. லவங்கப்பட்டை 2 பட்டையிலேருந்து 3 பட்டை எடுத்துக்கங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு தோல் எடுத்தது சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி சாப்பிட்ணுன்னாங்க, 250 ml வாட்டர் எடுத்துக்கங்க, 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க, பாயில் பண்ணுங்க, சிம்மிலேயே வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 கைப்பிடி கருவேப்பில்லை, லவங்கப்பட்டை ஒரு 2லேருந்து 3 பட்டை போடுங்க. ப்ளஸ் இஞ்சி துருவினாலும் பரவாயில்ல, ஸ்லைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, 1 இன்ச்சு துண்டு தோல் எடுத்துகிட்டு போடுங்க. அந்த 250 ml ஒரு 150 ml வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்கள். சிம்மில் வச்சே பாயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு இன்டேக்கு ஒரு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு 7 days மட்டும் இதை எடுத்துக்கங்க. 7 நாள் இந்த ஜூஸ் எடுத்துக்கங்க, அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு 7 நாள் மட்டும் இதை எடுத்துக்கங்க. கண்டினியூஸாக எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் செக்ஷனில் எடுத்துக்கங்க. ஸோ வெந்தயம், கருவேப்பில்லை, லவங்கப்பட்டை, இஞ்சி. இதில் என்ன சார் அந்தளவுக்கு நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொடுக்கும் அப்படின்னா, ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம அன்றாட உணவு வகைகளை சேர்த்திக்கிறோம். ஆனாலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த ஜூஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா கிளைகோமேன் அப்படின்ட்டு இருக்கு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணும், எல்டிஎல் கெட்ட கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணும், நர்வ்ஸ் எஃபிஷியன்சியை சூப்பராக வச்சுருக்கோம், டைஜஷன் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவை கிளியர் பண்ணும், பிபி அலைன்மெண்ட்டை சூப்பராக செயல்படுத்தும், பிளட் ப்ரெஷரை ப்ளஸ் பாடியோட பெயினை ரெடியூஸ் பண்ணோம், பிளட் சர்க்குலேஷனை அற்புதமாக செயல்படுத்துங்க. இதை விட என்னங்க வேணும்? 2வது இந்த கருவேப்பில்லை. இந்த கருவேப்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அயன் சத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இதில் இருக்கிற கருவேப்பிலை இருக்கிற கால்சியம் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போன் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் பல்லுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற இந்த விட்டமின்ஸ் ஏ அண்ட் சி இருக்குது இந்த கருவேப்பிலையில். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஐசைட்டுக்கு, பாடி இம்யூனிட்டி சிஸ்டத்தை சூப்பராக செயல்படுத்தும். இந்த வெந்தயம் என்ன பண்ணுவோம்னாங்க, பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கணையம். அந்த கணையத்தில் அந்த இன்சுலின் சுரக்கிறத ப்ராப்பராக அலைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. ஏன்னா அந்த கிளைகோமேனுங்கிற இன்க்ரீடியன்ஸ் ப்ராப்பராக அந்த வேலையை செய்யுதுங்க. லவங்கப்பட்டை, சினாமோன், இதில் என்ன சார் இருக்குன்னா கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அயன் இருக்குது. நம்ம பாடியில் இருக்கிற பிளட் ஃப்ளோவை யூனிஃபார்ம் பண்ணோம், ப்ளஸ் நர்வ்ஸை 100% எஃபிஷியன்சியாக வச்சுக்கணும், நம்ம ஹார்ட்டை சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இதில் இந்த சினாமோன், அந்த லவங்கப்பட்டையில் முக்கியமானது ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா சின்னமால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பாடியோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை 100% டெவலப் பண்ணும், டைஜஷன் இஷ்யூ, கேஸ் ட்ரபிள், குடல் ஆரோக்கியம், இன்சுலின் அலைன்மெண்ட்டை சூப்பராக செயல்படுத்தும். கடைசியாக இஞ்சியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. டைஜஷன் சூப்பராக ஏற்படும், நர்வ்ஸ்க்கு, ஜாயிண்ட் பெயினுக்கு, பாடி ஸ்ட்ரென்த்துக்கு, நம்ம உடம்புல உள்ள செல்களை வேஸ்ட் பாக்டீரியாஸ் அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த இஞ்சிக்கு இருக்குது. இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரால் அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்குது. நம்ம பாடிக்கு பியூட்டிஃபுல்லான டைஜஷன் சிஸ்டம் ப்ளஸ் இம்யூனிட்டி சிஸ்டத்தை சூப்பராக பூஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த 4 பொருட்கள் அடங்கிய இந்த ஜூஸை ஃபஸ்ட்டு 7 days ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வரும்.